ஹை மக்களே, வணக்கம் வணக்கம். ஒரு வழியா நாளைக்கு மே 7 விஜய் சிஎம் ஆக போகிறாரு. ஸோ அந்த தருணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த வெற்றி அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த பிடிச்சிருக்காரு. ஸோ மக்களே, அவருக்கு ஓட்டளித்த மாதிரி என்னோட சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, உங்கள் பொண்ணான கையில் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் போராடி வெற்றி பெறுவேன். என்றும் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. மே 7 வரலாற்றில் எழுத போகிறாங்க. ஸோ ஜோசப் விஜய் எனும் நான், இல்லை சந்திரசேகர் விஜய் எனும் நான், ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ பதவியேற்க போகிறாரு. ரொம்ப பெரிய விஷயம் இது. வரலாறு காணாத வெற்றின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க தமிழ்நாடு எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறா. பெரும் கட்சியான டிஎம்கேவா ஏடிஎம்கேவா இல்லை டிவிகேவா, இவங்க மும்முனை போட்டி தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் சொன்னாருன்னாவோ டிஎம்கே அண்ட் டிவிகே சொன்னார். பட் அவரோட கருத்து அது. என்னோட கருத்து டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே 3 பேருக்கு தான் சொன்னேன். அதேமாரி 3 பேருமே டப் கொடுத்தாங்க. ஸோ எப்போதும் போல் லாஸ்ட்லேருந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டார் விஜய். ஸோ ரொம்ப பெரிய விஷயம். நாளைக்கு மே 7 கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஸ்டார்டிங்லேயே சொன்னார், கூட்டணிக்கு வாங்க, நான் பதவி தரேன், ஆட்சியில் பங்கு தரேன் அப்படின்னு நம்பிக்கையோட கூப்பிட்டார். பட் யாருமே வரலை. இவன் எங்கடா ஜெயிக்க போகிறான் அப்படின்னு எல்லாமே நினைச்சாங்க. மக்களை நம்பி தான் அவர் களத்துக்கு வந்தார். அவர் சொன்ன மாதிரி ஸோ கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது. அதை இறுக்கி பிடிச்சி ஒரு வரலாறு எழுது. இந்த வரி யார் எழுதுனான்னு தெரில, அவங்க எழுதின வரி அப்படியே நடந்துருச்சு. ஸோ மக்கள் இறுக்கி பிடிச்சி ஒரு வரலாறு எழுதிட்டாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னை 16 தொகுதியில் மீண்டும் சொல்கிறோம், 16 தொகுதியில் 14 தொகுதி, 2 தொகுதி தான் மிஸ்ஸிங். ஸோ ரொம்ப புல்லரிக்க வச்சுருக்கோம் விஜயை. ஸோ சென்னை மக்கள் நன்றி செலுத்திட்டாங்க. அவர் திருப்பி இப்போ செலுத்தணும். அதை தாண்டி மீதி இருக்கிற மக்கள் எல்லாமே அவுட்டர் வில்லேஜ்லேருந்து இவ்வளோ சீட் கிடச்சிருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம். இதில் சொல்ல போனோன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணான வாய்ப்பு டிவிக்கு எம்எல்ஏக்கள் இனிமேல் கிடைக்காது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா ஒன்றும் மக்கள் சப்போர்ட் இருக்கணும், இல்லைன்னா பணபலம் இருக்கணும். ஒன்றும் பணபலம் இருக்கணும், இல்லைன்னா பணபலம் இருக்கணும். அது இருந்தால் தான் ஒரு எதிர்க்க முடியும் ஒருத்தரை அப்படின்ற விஷயத்தில் ஒரு ஆப்போசிட் டீமை எதிர்க்கணும்னா உங்கள்கிட்ட அரசியலில் பணபலம் இருக்கணும், இல்லை பணபலம் இருக்கணும். இது 2 இருக்கணும். இது 2மே மக்கள் செல்வாக்கான விஜய்க்கு மட்டும்தான் மக்கள் செல்வாக்கு இருக்குது. பணபலம் அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு, பணபலமும் அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சுமா. அது அவர்கிட்ட இருந்த எம்எல்ஏக்களுக்கு யாருக்குமே இல்லை. இதையும் மீறி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. யாருக்காக? என்னோட மூஞ்சிக்காக அப்படின்னு விஜய் சொன்னார்ல, எங்கே நின்னாலும் விஜய் 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 அவருக்காக தான் போட்டிருக்காங்க. ஸோ போராடி வென்றுட்டாங்க. ஒரு நல்ல விஷயம். நாளைக்கு பதவியேற்பு. இப்போ என்னன்னா அந்த பதவியேற்பு விழா ஒரு சம்பிரதாய பிரகாரம் நாளைக்கு நடக்க போகுது. பட் இருந்தாலும் இதில் கூட்டணி வைக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு கூட்டணி கூப்பிட்டாரு, அது யாருமே வரலை. ரொம்ப ஏளனமாக பார்த்தாங்க. அதையும் பாட்டு எழுதிட்டாங்க. நான் தன்னந்தனி ஆளுன்னு சொல்லிட்டு பாட்டு எழுதி இப்போ ஜெயிச்சிட்டாரு. இப்போவும் கூட்டணிக்கு ட்ரை பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ தொங்கு சட்டம் வந்துடுச்சு. இது ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வாய் கேட்டது கை கேட்டாமல் போச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ஆளுநர்கிட்ட மெயில் போட்டாச்சு. ஆளுநர்கிட்ட இவ்வளோ பர்சன்டேஜ் நான் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. 35% சம்திங் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பர்சன்டேஜ் முக்கியம் இல்லை, எனக்கு சீட்டு தான் முக்கியம். எனக்கு மெஜாரிட்டி நீங்கள் நிரூபிங்க. 118 to 120. ஆக்சஸ் மை இந்தியா சொன்ன மாதிரி 98லேருந்து 120 சீட்டு அடிச்சிருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக இவங்ககிட்டலாம் கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அவங்களே கூப்பிட்டுருப்பாங்க. இப்போது அண்ணன் மெஜாரிட்டி தான் இருக்கார். தாவேகா தலைவர் இப்போ வருங்கால சிஎம் மெஜாரிட்டியில் இருக்கார். ஸோ இருந்தாலுமே இது எனக்கு பத்தாது. ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்து மக்கள் செல்வாக்கோட 108 சீட்டோட வந்திருக்காருன்னா பெரிய விஷயம். இதுக்கே அவருக்கு பதவி கொடுக்கலாம். மற்ற எம்எல்ஏக்கள் இன்னும் 118 சீட்டு தேவை அப்படின்னு தேவையே கிடையாது. ஒரு புது சரித்திரம் இருக்கட்டுமே. சட்டம் யார் ஏற்றுற? கடவுளை ஏற்றுற? நாம தான் ஏற்றணும். அண்ணல் அம்பேத்கர் தான் ஏற்றினார். ஸோ அதனால் சட்டத்தை திருத்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாலும் இருக்கிற ஆளுநர் நினைச்சாலும் அதை மாற்றி எழுதலாம். எவனும் கேட்க முடியாது. ஏன்னா பவரே விஜய் கிட்ட தான் இப்போ இருக்குது. போலீஸ் பாதுகாப்போடு அவர் தான் சிஎம். ஸோ அதனால் நிரூபிச்சுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நாளைக்கு நடக்க போகிற விஷயங்கள் ஒரு சம்பிரதாய விஷயம், அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே ஒரு பேப்பரில் இருக்கணும். யாராக இருந்தாலும் பேப்பரில் மக்கள் முன்னிலையில் இவன் தான் அரசன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும், அறிவிக்கணும்.
ஸோ அதுதான் வந்து காலங்காலமாக நடக்குது. அந்த அறிவிப்புக்கு கூட்டணியை நீ வா நான் வா இவன் கிட்ட பேச அவங்க கிட்ட பேச ரொம்பவும் பிகு பண்றாங்க. இன்னமும் வந்துட்டு விஜயை வந்து சதி பண்ணிட்டே இருக்காங்க, பண்ணுவாங்க. ஆட்சியிலையும் சும்மா விட மாட்டாங்க. ஆப்போசிட் டீம் யாரு? டிஎம்கே. ஏடிஎம்கே டிஎம்கே யார் வந்தாலுமே அவனை டஃப் கொடுத்துட்டே இருப்பாங்க விஜயை, சும்மா விட மாட்டாங்க விஜயை. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்லயும் டஃப் கொடுத்தாங்க. கூட்டணி கூப்பிட்டாரு, யாரும் வரல, எல்லாமே ஏளனமா பார்த்தாங்க. இப்பவும் கூப்பிடுறாங்க, ஜெயிச்சிட்டாரு, நிரூபிச்சிட்டாரு, நான் யாருன்றத நிரூபிச்சிட்டாரு. நான் யாரு விஜய் வந்து நான் யாருன்றதை நிரூபிச்சிட்டாட்டு மக்கள் செல்வாக்கு எனக்கு இருக்கு வாங்க அப்படின்றாரு. ஆனாலும் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். ஜெயிச்சிருக்காரு. கூட்டணிக்கு காங்கிரஸ் வர்றதா இல்லை ஏடிஎம்கே கூப்பிட்றதா இல்லை பிஜேபி கூப்பிட்றதா? டிஎம்கே வரமாட்டாங்க கண்டிப்பாக, ஆப்போசிட் டீமு. ஸோ ஏடிஎம்கேல ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க, இந்த லீலா மேடம் இருக்கிறாங்க அவங்க. ஸோ மணின்ற ஒருத்தர் என்ன சொல்கிறது, இல்லை சப்போர்ட் கிடையாதுன்றார். இவங்கெல்லாம் சொல்லக்கூடாது, சப்போர்ட் இல்லை அப்படின்னு எடப்பாடி தான் சொல்லணும், அவர் தான் பொருளாளர். ஸோ இவங்க இந்த துண்டுங்கள்லாம் சொல்லக்கூடாது, மெயின் பேப்பர் தான் சொல்லணும். ஸோ நான் வந்து ஹெட்டான ஆள் அவர்கிட்ட தான் சொல்லணும், அவங்ககிட்ட தான் பேசணும். பட் அதையும் தாண்டி ஆப்போசிட் டீமில் இருக்கிற காங்கிரஸை, ஸோ ஆல்ரெடி அவர் அப்போலேருந்தே வந்து காங்கிரஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு, ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. இங்கே இருக்கிற இந்த செல்வ பெருந்தகை தான் வந்து இல்லை தடுத்துட்டாரு, டிஎம்கேவோட கூட்டணி வைப்போம், அலைன்ஸ் வைப்போம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து எப்போதும் போல தான் பணத்துக்காக பதவிக்காக மட்டும்தான் வந்து டிஎம்கேவோட கூட்டணிக்கு போனாங்க. நான் முன்னோட ஒரு வீடியோ சொன்ன மாதிரி இருக்கிற இப்போ இருந்த எம்எல்ஏக்கள் யாருமே வந்து மக்களுக்கு பணி செய்யணும்னு சொல்லிட்டு எவனுமே கிடையாது, இன்க்ளூடிங் ஸ்டாலினோட சேர்த்து. மக்களுக்கு பணி செய்கிற மாதிரி இருந்தால் நான் நேற்று போய் ஏன் நீலி கண்ணீர் வடிக்கணும் குளத்தூரில், புரிஞ்சு நடந்துக்கணும். இதுதான் வந்து செருப்பல் அடித்த மாதிரி சொன்னேன் போன வீடியோவில். சொன்னாலும் வந்துட்டு பதவி இருக்கும் போது அதோட பவரை யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணணும். ஜனநாயக படத்தில் வர மாதிரி ஸோ மக்களுக்கு நல்லது பண்ண வாங்கடானா ஊழல் பண்ணுறீங்க, ஊதாரித்தனமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடிப்படை சாட்டையில், அதான் உண்மை. ஆனால் வந்துட்டு நாளைக்கு பதவியேற்பு விழா ஒரு சம்பிரதாய பிரகாரம் நடந்துடும். சிஎம் விஜய் வந்து சிஎம் ஆகிடுவார், போட்டிக்கும் போயிடுவார், பிரச்சனை இல்லை. என்னன்னா பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஆளுநர் வந்து டைம் கொடுப்பாரு, அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி வைக்கலாம், எலெக்ஷனுக்கு பின்னாடியே கூட்டணி வைக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ வந்துட்டு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான், டை ஆயிடுச்சுன்னா ஸோ யாருமே வின் பண்ண முடியலன்னா சூப்பர் ஓவர் தர மாதிரி இது ஒரு சூப்பர் ஓவர், அவ்வளோதான். ஏன்னா கூட்டணி வைக்க முடியல, யாரும் வரலை, கூப்பிட்டாரு. இவர மாதிரி பரந்த மனப்பான்மை அள்ளி கொடுத்துருக்காரு. யாரும் புதுமுகம் யாருன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு தெரியுதோ இல்லையோ, அவரோட பொருளாதாரருக்கு தெரியும், புஷி ஆனந்துக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் சொல்லி தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பெரிய விஷயம். நின்னவங்க எல்லாமே ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க, பாதி பேர் தோத்துட்டாங்க. அது வந்து டசன்ட் மேட்டர். அடுத்த 5 ஆண்டில் பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. அடுத்த 5 ஆண்டில் எம்எல்ஏக்கெல்லாம் மாறுவாங்க. சில பேர் தோத்துவங்களாம் ரிமூவ் பண்ணிட்டு புது ஆட்களை வைப்பாங்க. இல்லைன்னா அதே எம்எல்ஏக்களை வச்சா கூட ஸ்ட்ராங் பண்ணுவாங்க, நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் தலைவரே அப்படின்னு வருவாங்க. இப்போ வந்துட்டு சிஎம் ஆகிட்டாரு, முழுசாக நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ யாரெல்லாம் கொஞ்சம் லேஸ்னஸாக இருந்தாங்களோ அவங்களோட தோல்விக்கு அவங்களோட காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே சொல்லிட்டாரு, அண்ணா சொன்ன மாதிரி மக்களோடு செல், மக்களோட மக்களாக இரு, அவங்கள புரிஞ்சாதான் உனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அண்ணா சொன்னாரா. அந்த விஷயத்த இவரும் வந்து திருப்பி சொன்னார், மக்களோட செல், மக்களோட மக்களாக இரு, உனக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. அது வந்து சில பேர் செஞ்சிருக்க மாட்டாங்க, குறுகிய நாட்கள்லேயே வந்து எலெக்ஷன் அறிவிச்சாச்சு. ஸோ அதனால் வந்து கூட்டணி வந்து ரொம்ப இழுபறியாக போயிட்டுருக்கு. கூட்டணி வரலாம், காங்கிரஸ் வருமா, இல்லை ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுமா, இல்லை மற்ற இதர கட்சிகள் 2-3 சீட் வச்சுருக்காங்க அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. சிஎம் ஆனாலும் ஆட்சி நடத்தும் பெரிய விஷயமா இருக்கும், பெரிய சவாலாக இருக்கும். இனிமேல் விஜய் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது, அவர் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது. ஏன்னா குறைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ சிஎம் ஆகிட்டான்னா ரொம்ப பெரிய விஷயம். பொது சபைக்கு வந்தாச்சு, ஷூட்டிங் மாதிரி கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு பொது சபைக்கு வந்தாச்சு, எந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவார், எந்த அமைச்சர் என்ன தப்பு பண்ணுவார் அப்படின்னு எதிராளி டீம் காத்துட்டே இருப்பாங்க. டிவியில் போட்டு கிழிப்பாங்க, வெளுத்துட்டே இருப்பாங்க. விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கும். புது ஆட்சி, புது சிஎம், புது எம்எல்ஏக்கள். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ரன் பண்ணுறது. இவங்க ஆல்ரெடி இவர் வந்து தீய சக்தி சொல்லி டிஎம்கே வந்துட்டு எதிராளியை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஸோ எதிராளி தான் உனக்கு வந்து ஏடிஎம்கே வந்து சைலண்டாக இருப்பாங்க. டிஎம்கே வந்துட்டு இப்போது ஆப்போசிட் டீம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அவங்க முட்டுக்கட்டை போட்டுட்டே இருப்பாங்க. அவங்களோட வேலையே முட்டுக்கட்டை போடுறது தான். ஏன்னா அவங்க விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு முட்டுக்கட்டை போட்ட ஒரே ஆள் டிஎம்கே தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தான் ஏடிஎம்கே இருக்கலாம், இல்லை பிஜேபி இருக்கலாம், சம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா.
ஸோ அதனால் வந்துட்டு சிஎம் நிம்மதியாக ஆக விடலை விஜய. ஸோ நாளைக்கு பதவி நடக்க போது பொறுத்து இருந்து பார்ப்போம். யாரோட கூட்டணி எப்படி நிரூபிக்க போறார் விஜய். ஸோ மக்கள் சக்தி இருந்து மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க, நிரூபிச்சிட்டாரு, வின் பண்ணிட்டாரு, சிஎம்மாகவும் ஆக போறாரு. அது பெரிய விஷயம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாருமே வந்துட்டு ஆப்போசிட் இருக்கிறவங்க வர்றது ரொம்ப பிஹேவ் பண்ணாங்க. இவனுக்கு ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணால் எனக்கு பதவி கொடு. பட் வர்றது எல்லாமே ஊழல் பெருச்சாளிங்க. விஜய் வர சொல்லியிருக்கேன், நான் ஊழலாக தான் ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு. எப்படி கொடுப்பாருன்றது தெரியல, ரொம்ப பெரிய விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டின் திருவிழா போல தான் நாளைக்கு நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடக்க போது. பொறுத்திருந்து பார்ப்போம். புதிய சிம் வரவேற்போம், மக்களோட சப்போர்ட் அளிப்போம். மக்களுக்கு நல்லது பண்ணட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.